How to frame questions in English and how to answer these questions. ஆங்கிலத்தில் கேள்வி கேட்பது எவ்வாறு, இக்கேள்விகளுக்கு பதில் கூறுவது எப்படி என்பதை பார்ப்போம். Am I tired? எனக்கு நானே கேட்டுக்கிறது. Am I tired? While questioning, verb am comes first and subject I comes next. கேள்வி கேட்கும்போது வினைச்சொல் முதல்ல வரும், பெயர் சொல் அல்லது பெயர் உரிச்சொல் அப்புறமா வரும். முதல்ல வினைச்சொல் வரும். அதான் கொஸ்டின் என்பது அதுதான். முதல்ல வினைச்சொல் வரும், அப்புறம் பெயர் சொல்லோ பெயர் உரிச்சொல்லோ வரும். Am I tired? While questioning, verb வினைச்சொல் am comes first, முதல்ல வரும். Subject I பெயர் சொல்லோ பெயர் உரிச்சொல்லோ, I என்பது பெயர் உரிச்சொல் pronoun, comes next. Am I tired? Yes, I am tired. நான் களைப்பா இருந்தா ஆமா நான் டயர்டா இருக்கேன். களைப்பா இல்லைனா no, I am not tired. இது ஸ்டேட்மெண்ட் or answer to the question am I tired? I am tired. I am not tired. இதுல while answering or giving a statement, framing a statement, while answering, subject I comes first, verb am comes next. ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஆன்சரோ சொல்லும்போது முதல்ல சப்ஜெக்ட் வரும், பெயர் சொல்லோ பெயர் உரிச்சொல்லோ, நவுனோ ப்ரொனவுனோ, தட் இஸ் கால்ட் த சப்ஜெக்ட் ஐ. இங்கே ஐ என்பது ப்ரொனவுன், பெயர் உரிச்சொல். ஃபர்ஸ்ட் வரும், முதல்ல வரும், அப்புறமா வினைச்சொல் வேர்ப் ஆம் வரும். ஸோ வைல் ஆன்சரிங் முதல்ல சப்ஜெக்ட் வரும், அப்புறம் வேர்ப் வரும். வைல் கொஸ்டினிங் முதல்ல வேர்ப் வரும், அப்புறம் சப்ஜெக்ட் வரும். இதுதான் பேசிக் பாயிண்ட் டு பி நோட்டட் regarding framing questions. முதல்ல verb வரும், அப்புறம் subject வரும். while answering முதல்ல subject வரும், அப்புறம் verb வரும். இந்த 2 points ஞாபகம் வச்சுட்டா it's quite easy. It is basic for framing questions and for framing answers. Are you tired அப்படின்னு யாராவது நம்ம பார்த்து கேட்டா are you tired, நீ களைப்பா இருக்கியா? டயர்டா இருந்தா எஸ் ஐ am tired. ஆர் யூ tired? யூன்றது நம்மளை பார்த்து கேட்கல, நம்ம பதில் சொல்லல ஐ ஆயிரும். ஸோ யூ பிகம்ஸ் ஐ. ஆர் யூ tired? ஐ ஆர் tired வராது, ஐ am tired. ஆர் யூ tired? அதே மாதிரி am you tired வராது, ஆர் யூ tired? ஐ am tired. களைப்பா இல்லைன்னா ஐ am not tired. Am I your sweetheart? Am I your sweetheart? நான் உனக்கு பிரியமானவளா அப்படின்னு ஒரு பொண்ணு கேக்குது. எஸ், யூ ஆர் ஆல்வேஸ் மை ஸ்வீட் ஹார்ட் டியர். ஆமா செல்லமே, டியர், எப்பொழுதுமே நீதான் எனக்கு பிரியமானவள். Am I audible to all the people who have assembled here? மேடையில இருந்து பேசுறவர் சொல்றாரு, இங்கே குழுமி இருக்கும் எல்லாத்துக்கும் நான் பேசுறது கேக்குதா? Am I audible? நான் பேசுறது கேக்குதா? Am I audible to all the people who have assembled here? இங்கு குழுமி இருக்கும் மக்கள் அனைவருக்கும் நான் பேசுவது கேக்குதா? Am I audible? நான் பேசுறது கேக்குதா? அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்றாரு, எஸ், யூ ஆர் ஆடிபிள் டு ஆல் ஆஃப் அஸ் அசம்பிள்ட் ஹியர் சர். ஆமா, இங்கு இருக்கும் எங்கள் எல்லோருக்கும் நீங்கள் பேசுவது கேக்குது சார்.
நீங்க பேசுறது யோர் ஆடிபிள், நீங்க பேசுறது எங்களுக்கெல்லாம் கேக்குது. ஒரு சின்ன பையன் பார்த்து அவங்க அம்மாட்ட கேட்குறான், was I polite before the elders? பெரியவங்கலாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவன் எப்படி பிஹேவ் பண்ணான்னு அவனுக்கு தெரியணும், அதனால அவங்க அம்மாட்ட கேட்குறான், was I polite before the elders? நான் பெரியவங்க முன்னாடி கண்ணியமா நடந்துக்கிட்டேனா அம்மா அப்படின்னு கேட்குறான். நான் பெரியவர்கள் முன் கண்ணியமாக நடந்து கொண்டேனா அம்மா? Was I polite before the elders, மம்மி? நான் பெரியவங்க முன்னாடி கண்ணியமா நடந்துக்கிட்டேனா? Sure son, you are awesome. அவன் நல்லபடியா நடந்திருக்கான், அதனால அவங்க அம்மா சொல்றாங்க, கண்டிப்பா மகனே நீ அற்புதமாக நடந்து கொண்டாய். You were awesome. You subject, were verb. ஸ்டேட்மெண்ட்னால ஆன்சர்னால you were awesome. Was I always your pet, grandpa? ஒரு குழந்தை பார்த்து அவங்க தாத்தாட்ட கேட்குது, Was I always your pet, grandpa? நான் எப்பொழுதும் உங்கள் செல்லமாக இருந்தேனா தாத்தா? முந்தியெல்லாம் நான் உங்க செல்லமா இருந்திருக்கேனா அப்படின்னு தாத்தாட்ட பேரன் கேட்குறான். யூ ஆர் ஸ்டில் மை பெட் கிராண்ட் சைல்ட். அதுக்கு தாத்தா சொல்றாரு, இப்போ மட்டும் இல்லை, இப்போவும் நீ தான் எனக்கு ரொம்ப செல்லம், நீ இப்போவும் என் செல்லம் தான் குழந்தாய். இஸ் ஷீ ரிக்ரெட்டிங் ஹர் ராங் ஆக்ட்? அவ தப்பு செஞ்சதை உணர்ந்துட்டாளா? அவள் செய்த தவறை எண்ணி அவள் வருத்தப்படுகிறாளா? உணர்ந்துட்டாளா இல்ல வருத்தப்படுறாளா? ரிக்ரெட், வருத்தப்படுறது, பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படுறது. ஐ ஹோப் ஷி டஸ் அண்ட் சேஞ்சஸ். அவ ரிக்ரெட் பண்ணி திருந்துவான்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவள் உணர்ந்து திருந்துவாள் என நம்புகிறேன் அப்படின்னு ஆன்சர் பண்றாங்க. ஐ ஹோப் ஷி டஸ் அண்ட் சேஞ்சஸ். I hope she regrets and changes. Is the child awake? குழந்தை முழித்திருக்கிறதா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. No, it is sleeping. இல்ல, அது தூங்கி கொண்டிருக்கிறது. Was he asking you for money? அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அவன் வந்துட்ட பணம் கேட்டானா? Was he asking you for money? அவன் உன்னிடம் பணம் கேட்டு கொண்டிருந்தானா? Yes, he was asking me for financial support for running his shop. ஆம், அவன் தொடர்ந்து கடை நடத்துவதற்காக என்னிடம் நிதி ஆதரவு, ஃபினான்ஷியல் சப்போர்ட், நிதி ஆதரவு கேட்டுக்கொண்டிருந்தான். நீங்க சொல்றது சரி, அவன் என்கிட்ட பணம் தான் கேட்டான். அவனோட கடையை தொடர்ந்து நடத்துறதுக்கு அவன் என்கிட்ட பணம் கேட்டான். எஸ், he was asking me for financial support for running his shop. Are we going to tour Europe? நாம் ஐரோப்பிய சுற்றுலா பயணம் செல்கிறோமா? Are we going to tour? சுற்றுலா, சுத்தி பார்க்க போறோமா? யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஐரோப்பிய நாடுகளை சுத்தி பார்க்க போறோமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க சொல்றாங்க, we first better tour our own country. முதல்ல நாம நம்ம நாட்டை சுத்தி பார்ப்போம், அப்புறம் ஐரோப்பா நாட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாம் முதலில் நம் நாட்டை சுற்றி பார்ப்போம். We first better tour our own country. Are you a movie freak? அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. நீ ஒரு திரைப்பட வெறியனா? யா, ஐ எம் அ மூவி ஃப்ரீக். ஆமா, நான் ஒரு சினிமா பைத்தியம் அப்படின்னு பதில் சொல்றான். Are you looking for a groom for your daughter? உங்க பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ளை தேடுறீங்களா? Are you looking for a groom for your daughter? உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை, groom, மாப்பிள்ளை தேடுறீங்களா? நீங்கள் உங்கள் மகளுக்கு
மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, we want our son to get married first, so let us know if you have a bride. முதல்ல எங்கள் பையனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணுறதா இருக்கோம், அதனால பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், பிரைடு பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள். we want our son to get married first, so let us know if you have a bride. எங்கள் பையனுக்கு முதலில் திருமணம் செய்ய நினைக்கிறோம், அதனால் பெண் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். பெண் பிரைட், பொண்ணு இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் முதல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருக்கோம். அதே எக்ஸைட்டட் அபவுட் த எக்ஸாம் ரிசல்ட்ஸ், தேர்வு முடிவுகள் குறித்து இவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்களா? நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, நல்ல முடிவு வந்திருக்கு, நல்ல தேர்வு முடிவு வந்திருக்கு, அதனால அவங்கெல்லாம் எக்ஸைட்டடாக இருக்காங்களா, உற்சாகமாக இருக்காங்களா ரிசல்ட்டை பார்த்துட்டு, தேர்வு முடிவுகளை பார்த்துவிட்டு? எஸ், அஃப்கோர்ஸ் தே ஆர் வெரி ஹாப்பி. ஆமாம், கண்டிப்பாக இவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா ரிசல்ட்டு நல்லா வந்திருக்கு, தேர்வு முடிவு நல்லா வந்திருக்கு, அதனால எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ் தே ஆர் வெரி ஹாப்பி. Were you not ready to face the challenge? ஏன் அவ்வளோ பயந்துட்டு இருந்த? சவாலை எதிர்கொள்ள நீ தயாராக இல்லையா? Were you not ready to face the challenge? அது உன்னோட முகத்திலேயே தெரிஞ்சது, டென்ஷன் தெரிஞ்சது. Were you not ready to face the challenge? சவாலை எதிர்கொள்ள நீ தயாராக இல்லையா? Definitely not. நிச்சயமா இல்லை. அதனால தான் என்னோட ஃபேஸில், என்னோட மூஞ்சிலேயே பயம் தெரிஞ்சது. நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். டெஃபினெட்லி நாட், நிச்சயமாக இல்லை. Were you all demanding for high wages? அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. நீங்கள் எல்லாரும் அதிக ஊதியம் கேட்டு கோரிக்கை வச்சுட்டு இருந்தீங்களா? Were you all demanding for high wages? நீங்கள் எல்லோரும் அதிக ஊதியம் கோரினீர்களா? டிமாண்டிங், டிமாண்ட் கோரிக்கை. இன்ஃபேக்ட் we were demanding for our wages. நாங்கள் அதிக ஊதியம் கேட்கல, எங்களோட ஊதியத்தை தான் கேட்டோம். இன்ஃபேக்ட் we were demanding for our wages. இன்ஃபேக்ட் உள்ளபடியே எங்கள் ஊதியத்தைத்தான் நாங்கள் கோரினோம். எங்களுக்கு சம்பளமே தரல, ஊதியமே தரல, அதைத்தான் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். நாங்கள் அதிக ஊதியம் கேட்கல, எங்களோட ஊதியத்தை தான் கேட்டோம். இன்ஃபேக்ட் we were demanding for our wages. Were they searching for their rabbit? அவர்கள் அவர்களுடைய முயலை தேடிக்கொண்டிருந்தார்களா? Were they searching for their rabbit? Actually, they were searching for their parrots. உண்மையாக அவர்கள் அவர்களுடைய கிளிகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். பேரட்ஸ், கிளிகள். அவங்க முயலை தேடல. They were not searching for their rabbit. In fact, they were searching for their parrots. அவங்க அவங்களோட கிளிகளைத்தான் தேடிக்கொண்டிருந்தார்கள். பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் செய்யுங்கள். If you like the spoken English editions, kindly like, subscribe, comment and share.